யாருக்கு தான் பரிசு? 100 பேருக்கு பரிசு இல்லை. யாருக்கு தான்? அந்த முதலாவது யார் வந்தானோ அவருக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் ரட்சிப்பு இலவசம். யாரெல்லாம் இயேசுவே என் பாவங்களை சாபங்களை மன்னின்னு சொல்லி கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் இலவசமா ரட்சிப்பு தருகிறாரு. ஆனா கிரீடத்தை எல்லாருக்கும் தரல. கிரீடம் யாருக்கு தான்? ஒரே ஒரு ஆளுக்கு தான். அவர் யாரா இருப்பாரு? அவர் மன்னரா இருப்பாரு. அவ்வளவுதான். மன்னருக்கு தான் அந்த தலையில வந்து கிரீடம் வைக்க முடியும் இல்லையா? மன்னருக்கு இருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கிட்ட போய் என்ன கொடுக்க முடியாது? கிரீடம் கொடுக்க முடியாது. ஏன்? என்னுடைய தேசத்துல நீ சந்தோஷமா இருக்க, என் தேசத்துல நீ மகிழ்ச்சியா இரு, என் தேசத்துக்கு நீ குடிமகனாயிரு, என் தேசத்துல உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் தரேன் அப்படி சொல்லி அந்த தேச மக்களுக்கு அந்த மன்னர் அந்த ராஜா எல்லாத்தையும் கொடுக்குறான். அதுக்காக அந்த மக்கள் போய் எதை கேட்க முடியாது? அந்த கிரீடத்தை கொடுக்க ராஜாவை என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. கேட்டா கிரீடம் கிடைக்கும், ஆனா அவனுக்கு தலை இருக்காது. இலவசம், ரட்சிப்பு இலவசம். ஆனா கிரீடம் அப்படி அல்ல. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் மலையேறி வர வேண்டும். யார் என்னுடைய பருவத்தில் ஏறுவான்? யார் இந்த கூடாரத்திலே வாசம் பண்ணுவான்? தங்குவான். உத்தமமாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் யார்? அந்த கர்த்தருடைய பருவத்திலே வாசம் பண்ணுவான், ஏறுவான். அப்ப யாரெல்லாம் ஏறுகிறார்களோ அங்கதான் என்ன இருக்கிறது? பொக்கிஷம் இருக்கிறது. யாரெல்லாம் அந்த மலைக்கு அந்த உயரமான பருவத்தில் ஏறுகிறார்களோ அங்கேதான் அவருக்கு என்ன கிடைக்கிறதான்? பொக்கிஷம் கிடைக்கிறது. ஏற வேண்டும், ஏற வேண்டும். தரமாக்கமா கிடைக்காதா? கிடைக்காது. தேவன் உன்னதமான இடத்துல வாசம் பண்ணுகிறார். அப்ப உன்னதமான இடத்துல நாமும் ஏறத்தான் அங்கேதான் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரா? பொக்கிஷங்களை தருகிறார். அந்த பொக்கிஷங்களை எடுக்க சோத்திரம் நாம் கொஞ்சம் அனுபவ ரீதியாக கொஞ்சம் முன்னேறி கடந்து போக வேண்டும். ஏசு ஏசுன்னு பாடுகிற காரியம் அல்ல, அவரோடு இருக்க வேண்டுமானால் அந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. சரி, இப்பொழுது அந்த பருவங்களை குறித்து நாம் சில வசதி பார்த்து கடந்து போக கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. சோதனை பண்ணுவோமா? எல்லாரும் சோதனை பண்ணுவோமா?